இப்போ ஆல்டோ 800 வண்டிக்கு நம்ம இபிஎஸ் கிட்ட போடுறதில்ல, அதாவது இதுதான் அந்த இபிஎஸோட ஒயரா, இபிஎஸ் மாடியூலில் வர மெயின் ஒயரு. மற்ற எல்லாம் வந்துட்டு அப்படியே மோட்டருக்கு போகிறது, இது டார்க் சென்சார் போகிற சரியாக போயிடும். இது ஒன்று தான் மெயினாக வந்து நம்ம வெளியே கொடுக்குற லைனு. இதில் வந்துட்டு இது வந்துட்டு மெயின் ரெட்டு வித்து பிளாக் இருக்குல்ல, இது வந்து மெயின். இதை கொண்டு போய் இந்த மெயின் கொண்டு ஒரு ஃபியூஸ் லிங்க் கொடுத்துட்டு, அந்த ஃபியூஸ் லிங்க் வந்துட்டு கீ செட்லேருந்து வர இந்த க்ரீன் வித்து ஒயிட்டு இந்த ஒயரில் கொடுத்துடணும். க்ரீன் வித்து ஒயிட்டு இது வந்து மெயின் ஒயரு. சாவி ஆன் பண்ணால் வர டேரக்ட் லைனு இதில் கொடுத்துட்டோமா. அடுத்து இதில் இன்னொன்று எர்த்து, டேரெக்டாக பாடி எர்த்து இங்கே கொடுத்துட்டோங்களா. பாடி எர்த்து கொடுத்துருக்காங்களா. பாடி எர்த்து வந்து பிளாக்கு ஃபுல் பிளாக் இருக்கிறது பாடி எர்த்து, ஓகேவா. அடுத்து சின்ன ஒயர் வந்து 4 ஒயர் வருது. சின்ன ஒயர் வந்து 4 ஒயர் வருதா. அதில் இந்த ப்ரௌன் வித் ஒயிட்டு வந்து டம்மி. இதில் வந்து இந்த பிளாக் கலர் ஒயர் வருதா, இந்த பிளாக் கலர் ஒயரு நேராக வந்துட்டு இந்த கீ செட்டில் வர எல்லோ வித் பிளாக்கில் கொடுத்துட்றோம், ஓகேவா. எல்லோ வித் பிளாக்கில் வந்து என்ன கலரு, இந்த பிளாக் வித்து ஒயிட்டை கொடுத்துட்றோம். அடுத்து இந்த ப்ரௌனு, ஓகேவா. இந்த ப்ரௌன் வந்துட்டு இது மீட்டருக்கு போகுது, ஓகேவா. இதிலே வர ப்ரௌனு இது வந்து மீட்டருக்கு போகுது. மீட்ரு எங்களை அப்படியே எடுத்து போய் மீட்டரில் வந்து ப்ரௌனு ஒயிட் 2 இருக்கா, அந்த ஒயிட் கலர் கப்ளரில் இங்கே இருக்குவார் இந்த கிரேயில் கூட கொடுக்குறாங்க. எத்தனாவது பின்னு, 3வது பின்னு கிரேயில், ஒயிட் கப்ளரில் 3வது பின்னு கிரே கலரில் கூட கொடுத்துட்டாங்களா. இப்போ வந்து அதுக்கு இதுக்கு 2 போச்சு, ஒன்று டம்மி ஒன்று, இன்னும் ஒன்றே மட்டும் இருக்கா. ஒன்று இது இந்த கப்ளரில் இங்கே இருக்கிற இந்த ப்ரௌனு, ஓகேவா. இந்த ப்ரௌனு இது வந்துட்டு நேர் போயிட்டு இப்படியே வெளியே வந்துச்சுன்னா எங்கே இது இருக்குல்ல, இக்னிஷன் காயிலோட மெயினில் எர்த்தில் கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து மேலே இருக்குதா, எர்த்தில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸ்டார்ட் ஆகி ரிட்டர்ன் வர்றதுக்காக இது லைனில் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு லைன் எடுத்துருக்காங்க, ஓகேவா. இவ்வளோ தான் இது ஆல்டோவோட பவர் ஸ்டீரிங்க்கு. இது ஈஸியான வழி. ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்கிறேன் பாரு. மொத்தம் வந்து இதான் வந்து மெயின் கப்ளரு. மற்ற மோட்டர் கப்ளரு, டார்க் சென்சார் கப்ளர் அதிலே கொடுத்துருக்கோம். இந்த கப்ளர் மட்டும்தான் அப்படியே இது வாங்கி இதை அப்படியே மாட்டிடலாம், ஸ்டேரிங் காலத்தை வாங்கி அப்படியே மாட்டிடலாம். இதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வெளியே வயரிங் கொடுக்குறோம். இதில் வந்து மொத்தம் 6 பின்னு, சின்ன பின்னு 4, பெரிய பின்னு 2. இதில் பிளாக்கு வந்து எர்த்து, டேரெக்டாக பாடி எர்த்து கொடுத்துட வேண்டியதுதான். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாடி எர்த்து கொடுத்துருதான். அடுத்து இது வந்து பிளாக் வித் ரெட்டு, இதான் மெயின். இந்த மெயின் எங்கே கொடுத்துருக்காங்க, கீ செட்லேருந்து வர்ற இந்த இதில் க்ரீன் வித் ஒயிட்டில் வந்து மெயின் கொடுத்துருக்காங்க, டேரக்ட் மெயின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து டம்மி, ஓகேவா. இது டம்மி. 2வது ப்ரௌன் வந்துட்டு கீ செட்டு, ரெண்டாவது ப்ரௌன் வந்துட்டு இது இக்னிஷன் காயிலில் எர்த்தில் கொண்டே கொடுத்தாங்களா அது, ஓகேவா. இது 3வது பின் வந்துட்டு மீட்டருக்குலாம் ஒயிட் கப்ளரில் 3வது வயரில் கூட ப்ரௌனில் கூட கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அடுத்தது கடைசி இது வந்துட்டு பிளாக் வித்து ஒயிட்டு, இது இப்போ நேர் போய் கீ செட்டில் எல்லோ வித்து பிளாக்கில் அடிச்சிருக்காங்க, ஓகே.